உற்சாகமாய் பாடி கர்த்தரை துதிப்போம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சிலுவையில கசப்பை மதுரமாய் மாற்றினார், மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதில், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே எலோஹே உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வேறு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வேறு கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுங்க எல்லோகே ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு உயிர்த்தெழுதுகிறவர்களின் சாயல் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே.
சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படியாக சரீரம் விதைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அங்கே உலகத்துக்குரிய காரியம் ஒன்றாக இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் அது வித்தியாசப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் தேவன் ஒவ்வொரு விதைக்கு தக்கதான சரீரத்தை அந்தந்த விதைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விதை முளைக்கும் பொழுது அது வித்தியாசமாக அந்த இலைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு விதைக்கு தக்கதாக அதற்கேற்ற ஒரு சரீரம், அந்த விதைக்கு தக்கதான ஒரு சரீரத்தை தேவன் கொடுக்கிறார். அதே போல் இங்கே பார்க்கும் பொழுது மிருகங்களுக்கு ஒரு சரீரத்தையும், மனிதர்களுக்கு ஒரு சரீரத்தையும், பறவைகளுக்கு வித்தியாசமாகவும், மீன்கள் அவைகளுக்கு வித்தியாசமாகவும் அந்த சரீரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன்தான் நமக்கு அந்த சரீரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் இங்கு அழிகிற அந்த சரீரம், அதை நாம் விதைக்கிறோம். நாம் அழிந்து போகும்போது அது அழிந்து போகிற சரீரமாய் இருக்கிறது. இது பூமிக்குரிய சரீரம். ஆனால் நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்தாலும், அது இந்த சரீரம் அது மாண்டு போனாலும், அது மண்ணோடு மண்ணாக மடிந்து போனாலும், அதற்கு பின்பாக இன்னொரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லி பார்க்குறோம். அது மகிமையின் சரீரம் என்றும் சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தின் சரீரம் அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சரீரம் அது என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அது மகிமையானதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த மகிமையின் வித்தியாசத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். சூரியனுடைய மகிமை அது வித்தியாசமானதாக இருக்கிறது. சந்திரனுடையது அது வித்தியாசமாக இருக்கிறது, சூரியனை அது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அதே நேரத்தில் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் ஒவ்வொன்றும் விசேஷித்தமானவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அதில் ஒரு வித்தியாசம், அந்த மகிமையில் ஒரு வித்தியாசம் ஆவிக்குரிய சரீரத்திலும் காணப்படுகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் நாம் இங்கே வாழ்கிற வாழ்க்கையின் படியாக நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தின் மகிமை அது நிச்சயமாய் வித்தியாசப்படுகிறதாய் இருக்கும். ஏனென்றால் எல்லாரும் ஒரே மகிமையை உடையவர்களாய் நாம் இருக்க போவது அல்ல. நம்முடைய வாழ்க்கை, இந்த பூமியின் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நம்முடைய மகிமை வித்தியாசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் பார்க்குறோம், இங்கே மாம்சம், இந்த உலகத்தின் சரீரம் அது விதைக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய சரீரம் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுதான் இந்த பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். அதே நேரத்தில் நாம் பார்க்குறோம், ஆவிக்குரிய சரீரத்தில் மகிமை வித்தியாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆகாய மண்டலத்தில் ஒரு ஒளியைப் போல ஜொலிக்கிறவர்களாக யார் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஞானவான்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அவர்களுடைய பிரகாசம் அது ஜொலித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஆகையால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள்
அவர்களுக்கு ஒரு மகிமை, அது நித்திய மகிமையாக, அது ஜொலித்து கொண்டே இருக்கிற மகிமையாக, ஒரு பிரகாசமான ஒரு மகிமையாக அது இருக்கும் என்று சொல்லி இந்த தானியேல் புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் நாம் மரித்து நாம் ஆவியில் ஒரு புது சரீரம், ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது அது மகிமையை வெளிப்படுத்துகிற சரீரமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்திருக்கிறோமோ அதற்கு தக்கதாக நம்முடைய பிரகாசம், நம்முடைய மகிமை அந்த பரலோகத்தின் வாழ்க்கையில் அது காணப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 3:18 நம்ம வாசிக்க கேட்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த இடத்துல நம்ம 2 காரியங்களை பார்க்குறோம். இப்போ மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக கர்த்தர் அந்த சாயலை வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய மகிமை எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்காக நம்ம காரியங்களை செய்கிறோம், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் செய்கிறோம், அதன் அடிப்படையில் நம்முடைய மகிமை இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அவரை போல மாற நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சுவாபங்களில் நம்முடைய குணநலங்களை கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் அவரை போல மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை உருமாற்ற விரும்புகிறார். அவரை போல ஒரு மகிமையின் அந்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஆகையால் தான் இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது சில காரியங்களை நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். அவர் நம்மிடத்தில் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு தினமும் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஒரு காரியத்தை நான் போய் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒரு மகிமை அந்த ஸ்தானத்துக்குள்ளே நான் வந்துட்டேன், நான் அதை விட்டேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. ஏனென்றால் இங்கே பார்க்குறோம், மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே போக முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் அதிக மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு வார்த்தை கொண்டு இடைப்படுகிறவராய் இருக்கிறார், நம்மை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் அதிகமாய் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாம் இன்னும் அதிக பிரகாசத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னும் மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே கடந்து போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பரிசுத்தம், இன்னைக்கு நம்ம தேவனை போல இருக்கிற சுவாபம், அது ஒரு மகிமையின் ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகமாய் நான் அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இன்னும் மகிமையின் அந்த ஸ்தானத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும், மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆகையால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளாக இருக்கிறது. முதலாவது நம்மக்கிட்ட இருக்கிற தீய காரியங்கள், தேவையற்ற காரியங்கள், அவைகளை தேவன் நம்ம விடணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதை குறித்து நம்மோடு இடைப்படுகிறார். இப்போ பாருங்கள், ஒரு லைட் இருக்குது, டியூப் லைட் இருக்குது. அதில் தூசி படிந்து ஒற்றையோடு இருக்கும் பொழுது அதில் என்ன பண்ண முடியாது, அது ஒளி அதிகமாக வெளியே தெரியாது இல்லைங்களா? ஆனால் அதை நம்ம க்ளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒளியை அது வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற காரியங்கள், அந்த மகிமையை மறைக்கக்கூடிய காரியங்கள், அதை நாம் முதலாவது சுத்தம் செய்ய வேண்டும், சீர்படுத்த வேண்டும். அப்போ எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ, எதெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதெல்லாம் நம்ம விட்டுவிடணும். கோபம், தேவையற்ற வார்த்தைகள், கசப்பு, மன்னியாமை, பொறாமை, பெருமை, ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் முதலாவது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஏன்னா முதலாவது சுத்தம் செய்யணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் தேவன்
போல நாமும் பிரகாசிக்க முடியும். அந்த மகிமையின் ஸ்தானத்துக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும். ஆகையால் அந்த சுத்திகரிப்பு அவசியமாய் இருக்கிறது. அப்போ அந்த சுத்திகரிப்பை செய்வதற்கு முதலாவது நாம் இடம் கொடுக்க வேண்டும். சரி, அப்போ ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் கேட்டு அதன்படி நம்ம செஞ்சு ஆண்டோடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானோட உதவியோடு தான் நம்ம அதை செய்ய முடியும். நம்முடைய சுய பலத்தினால அதை செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இனி நான் பொய் சொல்லக்கூடாது, இனி நான் கோவப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, இனி நான் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கக்கூடாது, உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொண்டு உங்களுடைய அன்புக்கு ஏற்றபடி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்க அது எனக்கு அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்னவா இருக்குமோ அதை நம்ம என்ன பண்ணோம், அந்தந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரே, இன்றைக்கி இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபித்து அந்த நாளில் நம்ம கடந்து போகும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஸோ அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்க முழுமையாக அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இல்லை அந்த காரியம் ஆண்டவர் விரும்பாத அந்த காரியத்திலிருந்து நாம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்த முறை அந்த எண்ணமே வராதபடிக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிற வரைக்கும் நாம் தாழ்த்தி அவர் கையில் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பார். ஒரு முழுமையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஸோ இது சுத்திகரிப்பு. அதே நேரத்தில் அந்த ஒரு ரூமில் சுத்தம் பண்ணியும் அந்த ரூமுக்கு தேவையான வெளிச்சம் அந்த டியூப்லைட் கொடுக்கவில்லை என்றால் என்ன பண்ணுறோம், இன்னும் அதிக பவர் உள்ள ஒரு டியூப்லைட்டை அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து போடுறோம். அப்போ அது என்ன ஆகுது, அந்த இருளை நீக்கி அந்த ரூமுக்கு அது வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அப்போ முதலாவது அழுக்க எடுத்து போடுகிறோம், அதற்கு ஒரு மகிமை வெளிப்படுகிறது. அடுத்தது அந்த மகிமையின் மேல் மகிமைக்கு நம்ம கடந்து போவதற்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரகாசத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். அப்போ அந்த அதிகரிப்பு எப்படி உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், இன்னும் அதிகமாய் தேவனுடைய சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பு நமக்குள்ளே பெருக வேண்டும். இன்னும் அதிகமாய் பொறுமை நமக்குள்ளே பெருக வேண்டும். இன்னும் அதிகமாய் சத்துருக்களை மன்னிக்கத்தக்கதாக, அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக அவரை போல அந்த சுவாபங்கள் நமக்குள்ளே அதிகரிக்க வேண்டும். ஸோ அப்படியாக நாம் தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல குணங்களை நாம் செயல்படுத்த, அதை நமக்குள்ளே நம்ம கொண்டு வந்து அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த மகிமை இன்னும் பிரகாசம் அடைகிறது. மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே நாம் கடந்து போக அது நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே நாம் செய்கிற செயலின் அடிப்படையில் தான் நம்முடைய மகிமை அங்கே வெளிப்பட போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற அந்த சாயலுக்கு நாம் ஒப்பாயிருக்க போகிறோம். அதே நேரத்தில் நாம் பார்க்கிற காரியம், கண்ணாடியில் நாம் நம்முடைய முகத்தை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதே போல் அந்த ஆவிக்குரிய மகிமையான சரீரத்தை நாம் காணப்போகிறோம், தத்ரூபமாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறீங்க, அப்போ இந்த பார்க்கும் பொழுது நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன். அதே போல் நம்முடைய கண்களினால் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பார்க்க முடியும். இப்போ இல்லை, நாம் மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது அப்பொழுது நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் எப்படி மாம்ச கண்ணில் மாம்சத்தின் காரியங்களை நாம் பார்க்கிறோமோ அதே போல் ஆவிக்குரிய உலகத்தில் நாம் மரித்து உயிர்த்தெழும் பொழுது நம்முடைய ஆவியின் கண்களினால் நாம் அதை பார்க்க போகிறோம்.
ஆவிக்குரிய சரீரத்தை ஆவியின் கண்களினால் பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எம்மாவூர் சீஷர்கள் அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர்களால் இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கு முன்பாக அவர்களோடு அவர்கள் இருந்தவர்கள்தான், பழகினவர்கள்தான், தங்கள் கண்களால், மாம்ச கண்களால் அவர் பார்த்தவர்கள்தான். ஆனால் இப்போ அவர்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மாம்சத்துக்குரிய கண் மாம்சத்துக்குரியவைகளை பார்க்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பின் ஆவியின் சரீரம் உடையவராய் அவர் இருக்கிறார். அப்போ ஆவியின் கண்கள் இருக்கும்போது தான் ஆவியின் சரீரத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகையால் மாம்ச கண்களினால் ஆவியின் சரீரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. அங்கே ஒருத்தர் இருக்கிறார்னு தெரியுது, எங்கள் கூட வராரு, பேசுகிறாரு, அதெல்லாம் புரியுது. ஆனால் இவர்தான் இவர் என்று சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மை மாம்ச கண்களுக்கு இல்லை. அதே அதிகாரத்தில் 30-31 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்பத்தை பிட்டு அவர் கொடுத்த பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் மாம்ச கண்களினால் நாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களினால் நாம் ஆவிக்குரிய சரீரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், யார் என்று அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தையும் நாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 14-15 நாம் பார்க்கலாம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மகதலேனா மரியாள் அங்கு கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையில் அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்து அங்கே மகதலேனா மரியாளிடத்தில் பேசும் பொழுது அவர்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன நினச்சிட்டாங்களா? தோட்டக்காரர் என்று எண்ணி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவ்வளோ நாள் கூட இருந்து அந்த பழகினவர்களால் அந்த இடத்துல அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மாம்சத்தின் கண்களினால், மாம்சத்தினால் ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. மாம்சத்தின் கண்கள் அது லிமிட்டேஷன் உடையதாய் இருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது, நம்ம அங்கே பூமியில் வாழும்போதே சில நேரங்களில் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுகிறார். நாம் காரியங்களை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? எலிசா தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்து விடும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் பொழுது அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அங்கே எப்படி அந்த ஆவிக்குரிய யுத்த சேனை அவர்களுக்காக அந்த மலை முழுவதும் சுற்றிலும் நின்று கொண்டு இருக்கிறது என்பதை அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆகையால் அந்த ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்துவிட வேண்டும். இல்லைனா நம்ம ஆவிக்குரிய அந்த மரித்து உயிரோடு எழும்பி அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே நம்ம போனதுக்கு பின்பு
இவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கண்ணாடியில் பார்க்குறது போல் நமக்கு முன்னாடி நிற்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அது போல் தத்ரூபமாய் நாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஆவிக்குரிய கண்களின் மூலமாக நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அதே இது நம்ம பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் 26, 27 நாம் வாசிக்க கேட்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஸோ இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தோமா விசுவாசிக்காதனால உன் கையை என் கையில் போட்டு பாரு என்று சொல்லுகிறார். தொட்டுப்பார், எனக்கு மாம்சம் இருக்கிறது, பார் அது ஓட்டை இருக்குது என் கையில், ஆணி துளாவப்பட்ட அந்த ஓட்டை இன்னும் இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ எப்படி மாம்சத்துக்கு ஒரு சரீரம் இருக்கிறதோ அதே போல் ஆவிக்கும் ஒரு மகிமையின் சரீரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ மாம்சத்தின் மூலமாக அதை நாம் காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்கும் ஒரு சரீரத்தை, ஒரு தேகத்தை, மகிமையின் அந்த சரீரத்தை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாம்ச சரீரம் அது மாண்டு போகும் பொழுது தேவன் மகிமையின் சரீரத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 21 அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். விடியல் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இங்கே நம்ம பார்க்குறோம், சீஷர்களை வந்து ஆண்டவர் அவங்க அறையில் இருக்கும்பொழுது, பூட்டப்பட்ட கதவுகளாக இருக்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு வந்து சந்தித்தார். தோமாவிடத்தில் தொட்டு பார்க்கும்படியாக சொன்னார். ஆனாலும் ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் இப்பொழுதும் மீண்டுமாய் அவர் சந்திக்க வந்த பொழுதும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் செய்த காரியத்தை மீண்டும் செய்த பொழுது அப்பொழுது அந்த இடத்துல ஒரு உணர்வுள்ள இருதயத்தின் மூலமாக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் எப்படி அவர்களை முன்குறித்து அவங்க ஊழியத்துக்காக பிரித்து எடுக்கும்படியாக அழைத்த பொழுது செய்த அதே அற்புதத்தை மீண்டும் இங்கே செய்தபடியினால் அவங்களால புரிந்து கொள்ள முடிந்தது. மாம்ச கண்களினால் அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நாம் அவரை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே பூமியில் வாழும் பொழுது அவருடைய பிரசன்னம் நமக்கு கடந்து வரும் பொழுது அவர் சில சம்பவங்கள் மூலமாக, சில சூழ்நிலைகள் மூலமாக, இல்லை சில விதத்தில் அவரே இறங்கி வந்து நம்மோடு இடைப்படும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனலாய் இருப்போம் என்றால், ஆவியில் நாம் உணர்வுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் தேவன் நம் மத்தியில் வந்திருக்கிறார். தேவன் தான் எனக்கு இந்த வார்த்தையை பேசினார், தேவன் தான் எனக்கு இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார், அவர் தான் எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லத்தக்க விதத்தில் அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது, ஆவியின் வாழ்க்கையில் நாம் வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி
ஆவியில் நிரம்பி வாழ்கிற அந்த அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்கிற அந்த அனுபவம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நாம் தேவனை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வுள்ள இருதயத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆவியில் நாம் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை நாம் காணும்படியாக தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். பேதுருவுக்கு கண்களை திறந்து ஒரு தரிசனத்தை காமித்தவர். அதுபோல் ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் பார்க்கிறோம். அற்புதமாய் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்படியாக அந்த காரியங்களை ஆவிக்குரிய கண்களை திறந்து வெளிப்படுத்தின தேவன் நமக்கும் காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்மோடும் ஆவிக்குரிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார். ஆகையால் ஆவியில் நிரம்பி ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் காட்டுகிற வழியில் நம்ம நடந்து அவருக்கு உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்கும் ஆவிக்குரிய காரியங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்மிடத்தில் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களை குறித்து தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு ஆபத்துனா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு பாதுகாப்பு, ஒரு ஜெபத்தில் நம்ம இருக்கணும், ஒரு சத்ரு ஒரு சூழ்நிலையை கொண்டு வர போகிறான் அப்படின்னா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆகையால் நாம் உணர்வுள்ளவர்களாய் இருந்து அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் வாழ்வோம் என்றால் இங்கே பூமியிலையும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை காண முடியும். அதன் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் வாழ முடியும். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இங்கு வாழும் பொழுது நம்முடைய மகிமை அது மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே கடந்து போகிற அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படியாக நாம் மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவரை போலவே நாம் இருப்போம் என்று சொல்லி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆக இங்கே நம்ம பார்க்குறோம், அவரை போல நாமும் ஒப்பாயிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நம்ம பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையில் அவரை பார்க்கத்தக்கதாக அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால் அவரை போல அவருக்கு ஒப்பாய் நாமும் இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அவரை போல இருக்கணும் அப்படின்னா அவரை போல பரிசுத்தம், அவரை போல வாழ்க்கை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதை இங்கு நாம் வாழ துவங்கும் பொழுது அங்கே பார்க்குறோம், அவரை போல நம்ம ஒப்பாய் இருப்பதனால் நாம் என்ன பண்ணோம், அவரை போல பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை போல நம்ம இருக்க முடியும். ஆகையால் அவரை போல அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க போவதினால் இப்பொழுதே அவரை போல வாழும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவருக்கு ஒப்பாக அவரை போல நாமும் அந்த மகிமையின் அந்த தளத்துக்குள்ளே கடந்து போக இந்த நாளில் நாம் அதற்காக செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் ஜீவனுள்ள காலம், இந்த பூமியில் வாழ்கிற இந்த காலங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயத்தத்தின் நாட்களாய் இருக்கிறது. ஆகையால் எனக்கு இந்த மகிமை போதும் அப்படின்னு நம்ம வாழாதபடிக்கு தேவன் இன்னும் அவரை போல மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க அவர் நமக்கு தருணங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற தருணங்களாய் இருக்கிறது. ஆகையால் அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். மகிமையின் மேல் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு அந்த ஆவிக்குரிய மகிமைக்குள்ள நாமும் கடந்து போக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் உம்மை போல எங்களை மாற்றும்படியாக உம்முடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்தபடியினால இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உருமாற்றி எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிற தேவையற்ற அசுத்தமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றும்படியாக உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்லையும் உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேசுகிற அந்த காரியத்துக்கு ஒவ்வொருத்தரும் செவி கொடுத்து தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த மகிமையை காண நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அது மட்டுமல்ல நீர் கொடுத்திருக்கிற மகிமை இன்னும் அதிக மகிமைக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இன்னும் அதிகமாய் உம்மை போல நேசிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்மண்டை வர, உம்மை போல மாற ஒவ்வொரு சுவாபங்களையும் நீர் மாற்றி அமைக்கும்படியாக வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் உண்மையான அன்பு உம்முடைய அன்பு ராஜா, நிலையான அன்பு உம்முடைய அன்பு ராஜா. இந்த உலக அன்பை தேடி ஓடுகிறவர்களுக்கு உம்முடைய அன்பு தான் நிலையான அன்பு என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த உலகத்தின் அன்பு மாறி போகும். இந்த உலகத்தின் அன்பு இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்கிறது, நேற்று இருந்தது போல இன்னைக்கு இல்லை. கர்த்தாவே இந்த உலக அன்பை நம்பி கர்த்தாவே வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கிற, நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சிந்தித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உம்முடைய அன்பை நீர் ஊற்றுவீராக, உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்துவீராக. அன்புக்காக காத்திருக்கிறவர்கள், அன்புக்காக ஏங்குகிற வாலிப பிள்ளைகளை நீர் தொடுவீராக ராஜா. உம்முடைய அன்பு நிரப்பட்டும் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களை சுற்றி இருக்கிற இப்படியாக கர்த்தாவே அன்புக்காக காத்திருக்கிற அவர்களுக்கு உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த நீர் உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி நீர் அனுப்புவீராக. அவர்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய அன்பை நாங்கள் கர்த்தாவே சுமந்தவர்களாக உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒளியாக எங்களை நீர் மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவானாய் இருக்கிறான், நீதிக்கு உட்படுத்துகிறவன் அவனுடைய பிரகாசம் அது விசேஷமான பிரகாசமாக இருக்கும் என்று நீர் சொன்னீர் அல்லவா. அப்படியாக ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அந்த விசேஷித்தமான மகிமைக்குள்ள பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் மேறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.